ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான வில்லையில் பார்க்க நம்ம போன வீடியோவில் நம்ம டேக்கிங் ஃபுட் ஃபார் க்ரீப்பர் ஃபார்ம்னு பண்ணியிருந்தோம். ஸோ அது நான் க்ரீப்பர் ஃபார்ம் முடிச்சுட்டேன் அந்த வீடியோவிலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ்க்கெலாம் நேம் வச்சுருக்கேன். நம்ம இது பேர் நம்ம போர்டு பேர் நைட் மேரு, இது நம்ம பர்சனல் பாக்ஸு, இது ஒழுங்கு இருக்குது. இது வந்து கட்டர், இது வந்து ஜஸ்டா பீடாகு, இது வந்து கேமிங், ரெண்டு பால்ஸ். ஸோ ஃபேவரட் யூடியூபர் நேம் எலக்ட்ராவுக்கு ஃபேவரட் யூடியூபர் ஜஸ்டா பீடாக்கலாம். ஸோ அப்படி எலக்ட்ராவுக்கு போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேத்துக்கு வந்து அடி இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் ஓகே. ஸோ உள்ளேருந்து ராக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம க்ரீப்பர் ஃபார்முக்கு போகிறோம். ஸோ இந்த சைடு தான். ஸோ இந்த சைடு போகணும். ஓகே. ஸோ துல்லியமாக அங்கட போயிட்டு இருக்கோம். இதோ வந்துருச்சு கைஸ். ஸோ இந்த க்ரீப்பர் ஃபார்மில் ஸோ ஸ்டோரேஜ் சிஸ்டமாக கட்டி முடிச்சிட்டேன். அது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டோரேஜ் சிஸ்டம் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். ஆனால் சல்கரில் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ கைஸ், நான் கன் பவுடரில் எடுத்து இதோ வச்சுட்டேன். ஏசின பெரிய கிடச்சிது. ஸோ இருக்கிற இவ்வளோ போர்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்க. ஸோ நம்ம இதோ வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் கில்லாக இருக்குது, லேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 இந்த மாதிரி எடுத்து வச்சு. ஸோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கோல்டு ஃபார்ம் கட்டுறேன். கோல்டு ஃபார்ம் கட்டுறதுக்கு ஆல்ரெடி நிறையா இது வச்சுருந்தேன். ஸோ கோல்டு ஃபார்ம் கட்டுறதுக்கு ஆல்ரெடி வச்சுருந்தேன். பேர் என்ன வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் க்யூப் எடுத்து வச்சு. ஸோ நிறைய ஜாம்பிஸ் பால்ஸ் வச்சு அப்படிதான் இருக்கிற ஒரு மாதம் இன்னைக்கு விடக்கூடாது. ஸோ என்னோட செத்து போகவே மாட்டேங்கிறேன். நினச்சேன் கைஸ். ஸோ ரேர் கைஸ் வந்துட்டீங்க. வந்துட்டான்ல. ஸோ ஓ ஸோ தெரிஞ்சு ஸோ போ வச்சு முடிஞ்சு. ஸோ கொண்டாச்சு. ஸோ நான் நின்னத்தி வந்து பார்க்குறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், மழை நின்றுச்சு. ஸோ இதில் ஏஎஃப்கே பண்ணோம், அப்போதான் ஒர்க் ஆகும். ஸோ எங்கடா அங்கே இருக்கா. ஸோ ஹைட் ஏற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஏஎஃப்கே பண்ணணும். ஊவா. ஸோ ஏஎஃப்கே பண்ணிட்டு டைம் பார்த்துக்கோங்க. மணி 3:10. நான் 3:20 இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ டைம் பார்த்துக்கோங்க. 3 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ண முடியலனால ஸோ சலுப்பாக இருக்கா அதான். ஸோ பார்த்துருவோமா. ஓ மை காட் கைஸா, ஓ செம்ம ஓபியான ஃபார்மு.
சரி ஓபி கைஸ். நான் சொல்கிற ஓபியான ஃபார்ம்டாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஓகே தான், எஃபிஷியன்சியாக தான் இருக்குது. ஒரு கன் பவுடர் எடுக்கு நம்மளுக்குலாம் தூக்கி எறிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ கிளம்பிடலாம். ஸோ நான் வில்லேஜர் அவுட் போஸ்ட் கண்டுபிடிச்சேன்னு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வழி எனக்கு ஒழுங்காக தெரியாது. ஸோ சுற்றி தான் போகணும். எப்படின்னா நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு இருங்க. இப்போ இங்கே வந்தால் வில்லேஜு, இப்போ எங்கள் கீழே பார்த்தா வில்லேஜ் இருக்கும். ஸோ இது அப்படியே திரும்பி இப்படி தான் போகணும். இங்கே ரூயின்ட்டு பார்த்தல் இருக்கும். ஸோ இங்கே 246 என்னமோட கரெக்டான டைரக்ஷனில் போயிட்டு இதோ வந்தாச்சு. இதாங்க இது. ஸோ நல்லாயிருக்கு இந்த இடம். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இதான இடம் நல்லா தான் இருக்குது. ஐயோ கேப்டனு கமெண்ட்டு போகணும். ஓடேப்பா. ஓ ஓகே தப்பிச்சு போயிடலாம். ஸோ சரி ஒரு வில்லேஜ் இருக்கும். இதோ இங்கே போனீங்கன்னா அந்த வில்லேஜர் அவுட் போஸ்ட் இதோ இங்கே இருக்கா. இதோ இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நான் ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். போகணும் கைஸ், போகணும். கூட சாப்பிட்டுக்கலாம். கமெண்ட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதான வில்லேஜ் அவுட் போஸ்ட்டு. ஸோ இந்த ஃபார்முக்கு தான் நம்மளுக்கு இது கற்ற போகிறோம். ஸோ இங்கே தான் இருக்கா. ஸோ இங்கே ஃபார்ம் இருக்குன்னா இப்படி திரும்பி இப்படி வந்தாலே போடும். ஸோ வீட்டுக்கு போயிடலாம். என்ன ப்ளஸ் ஆகுது. ஸோ இங்கே தான் வீடு இருக்கும். ஸோ வந்துட்டு ஒன்றும் ஸோ தெளிப்பாத்தகர் நல்லது. ஸோ ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ ஓகே கைஸ் தெளிப்பாத்தாயாச்சு. ஸோ நான் ஃபுட்டு ரீஃபில் பண்ண வேண்டிய நேரம். ஸோ ரீஃபில் பண்ணியாச்சு. நெடர் ஹோம், ஸ்வீட் ஹோம். எனக்கு தெரிஞ்ச காம்பஸ் லெஃப்ட் ஹேண்டில் வைக்கலாம். ஸோ வைக்க முடியல. சீலில் அநியாயத்துக்கு டேமேஜ் வாங்கியிருக்கு. பிளாக் ஷீல் லீகல். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மேக்மா இதெல்லாம் இதான். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்பஸ் எடுத்து உள்ள வைக்கணும். இதை எடுத்து உள்ள வச்சுருவோம். பில்டிங் பிளாக்ஸ். ஸோ எல்லாம் வச்சுருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த ஃபார்ம் நல்லா ஒர்க் ஆகுது. எல்லா ஃபார்மும் இப்போ ரைட் ஃபார்ம் கட்டுறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகணும். ஸோ எங்கன கிளாஸஸ் இங்கே இருக்குது, இங்கே. ஸோ இப்போ கடலுக்கு நடுவில் போய் கெல்ப்பு கலெக்ட் பண்ணணும். இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் ஆகிறது நல்லது. கடலுக்கு நடுவில் கெல்ப்பு இங்கே தான் இருக்கும். கெல்ப்பு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ கெல்ப்பு இங்கே தெரியும் கைஸ். கடலில் அங்கே போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஸோ கெல்ப்பு அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே அங்கே இருக்கு. ஓகே ஸோ கைஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓ நோ 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 ப்ரெட்டிங். ஸோ கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ ஸோ தூங்கிடுவோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிறோம். ஸ்கேஃப் ஹோல்டிங் ஆகுது. ஜங்கிள் பயமா? ஸோ ஜங்கிளத்து இல்லையாலைவோம். ஸோ கெல்ப்பு பார்த்துக்கோங்க. ஸ்கேஃப் ஹோல்டிங்க்கு பேம்பூ வேணும். பேம்பூக்கு ஜங்கிள் பயம் வேணும். ஜங்கிள் கண்டுபிடிக்க ஆளாலும் அலையணும். ஸோ நான் ஆளாலும் கிழிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ் நான் போயிட்டு வந்துட்டு மழை வேறு பெய்யுது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 300 400 பிளாக் தள்ளி தான் இருந்துச்சு ஜங்கிள் பயம். ஸோ அதை வச்சு இப்போ ஸ்கேஃப் ஹோல்டிங் செஞ்சிடலாம். இங்கே அப்புறம் இது பாடியாக பிடிச்சி விட்டு ஸ்கேஃப் ஹோல்டிங் வரல. இப்படியா? ஸோ இதில் ஸ்கேஃபோல்டிங் நிறையா வந்துருச்சு. ஸோ இதே போடும். ஸோ ஸ்கேஃபோல்டிங்கில் எடுத்து பொட்டக் இங்கே பொட்டக் அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ இருக்குன்னு தெரியல, எதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஷல்கர் வேணும். ஷல்கர் பாக்ஸில் ஸ்கேஃபோல்டிங் இந்த கிளாஸு வச்சு தரணும். கெல்ப்லாம். ஸோ இது பர்சனல் பாக்ஸா? ஸோ இது அப்படியே உடச்சி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஹாப்பர்ஸுக்கு சீக்கிரம் ஒரு அயன் ஃபார்மை கத்திட்டு இல்லை. என்னடா ஹாப்பர் கரண்ட் வேறு வெளியில் கைஸ் மைனிங் தான் போகணும். ஏழாவது வேறு. ஸோ மைனிங் போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஸோ கைஸ் ரொம்ப நேரம் மைனிங்கில் எனக்கு எவ்வளோ ஏதோ 23 இங்கே கொஞ்சம் ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கு. நான் டப்பா எடுத்து வச்சுட்டேன். ஸோ இங்கே உள்ள கொஞ்சோண்டு ஸோ எவ்வளோ இருக்குது பார்த்து. ஸோ இப்போ உடச்சி வச்சுட்டேன். இங்கேயும் கொஞ்சோண்டு எங்கேயோ வச்சுட்டு முடிஞ்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆமோ இல்லை. ஸோ இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோம்? இது கொஞ்சம் பெரிய ஃபார்மில் நிறையா ஸ்டோரேஜ் சிஸ்டம் வேணும். ஸோ 22 ஹாப்பர் வரும்.
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கே போகிறோம். நம்மளோட ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட்டு ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கே எவ்வளோ நேரம். ஸோ இப்போ கார்டியன்ஸு கொடுத்துட்டோம். ஸோ ஓகே, coordinates வந்துட்டு 422 -53, 0 போட்டா 100. இது கரெக்டாக இதில் போய் விடும் நினச்சேன் கைஸ். -50 ஓகே ஞாபகம். பார்த்தீங்கன்னா ஆமாம் 0வில் இருக்கு. ஸோ கொஞ்சோண்டா இருக்குது. ஏஎஃப்கே பண்ணுவோம். டிங்க இது முன்னாடி ஏர் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஆமாக்காக மட்டும் வரல. ஆமாக்காக மட்டும் இல்லை, எக்ஸ்பி இங்கே வர எலக்ட்ரா வந்துட்டு அடி வாங்குற நிலையில் இருக்கு. ஸோ ஓகே, வச்சுட்டு இதில் ஒரு 10 போட்டிருக்கு எடுத்துப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டவங்களான்னு பார்க்குறேன். ஸோ கைஸ் ஓகே, இங்கே ரொம்ப நாள் கண்டு பிக்கேக்ஸ் எடுத்து வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்ட் ஃபுல்லாக வைக்கிற என்ன சத்தம் வரும்னு பாருங்களேன். சத்தம் கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தால் போடும். ஸ்வீப்பிங் வச்சு நம்ம மைன்கிராஃப்டில் இல்லை, அதனால பெரிய பிரச்சனை. ஸோ எக்ஸ்பி லெவல் ஏறிக்கிட்டே போடு. ஸோ இது வந்துட்டு ஸ்பானர் தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ தெளிப்போத்தே மேலே போயிடுவோம். இல்லை தெளிப்போத்து -66 வச்சு போட்டா கரெக்டாக ஒரு மேலே பிளாக் மேலே வந்து. ஓகே கைஸ், தூங்கிடுவோம். ஸோ இங்கே மாஸ்டர் சார் நியர்பைன்னு வருது. இப்போ என்ன பற்றி ஓகே. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ எவ்வளோ தான். இது வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை கைஸ்.